ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனின் அருள் உண்டாவதாக. இன்னைக்கு அருள் உண்டாவதாகங்கும் போது ஒரு அருளை பத்தி பார்ப்போம். முக்கியமா இந்த நோன்பு நாள்ல ஒரு அருள், ஒரே ஒரு அருளை மட்டும் பார்ப்போம். இப்போ ஒரு அருள்னா ஒரு கிஃப்ட். அல்லாஹ் நமக்கு ஒரு வெகுமதி. யாராவது ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அது ஒரு கிஃப்ட், வெகுமதி தானே. அதே மாதிரி மனுஷன் கொடுக்குற வெகுமதிக்கு தேங்க்யூங்கிறோம், பாராட்டுங்கிறோம். ஆனா அல்லாஹ் கொடுக்குற வெகுமதி என்ன? மனிதன் கொடுக்குற வெகுமதிக்கே நம்ம சந்தோஷப்படுறோம், பெரிய சந்தோஷப்படுறோம். அப்ப மனிதனை படைத்த இறைவன், இந்த அகில உலகத்தை படைத்த இறைவன் நமக்கு கொடுக்குற வெகுமதி பார்த்தீங்களா, அது எப்பேற்பட்ட பாராட்டுக்குரியது, எப்பேற்பட்ட மகிழ்ச்சிக்குரியது. அதை நினைச்சாலே நமக்கு நம்மளால வர்ணிக்க முடியாது. நம்ம மகிழ்ச்சிக்கு இல்லே இல்லை. அவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது எங்க கிடைக்கும்? அந்த கேள்விதான். இங்க கிடைக்குமா? அங்க கிடைக்குமா? இங்கேயும் கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும். ஆனா இங்க கிடைக்கிறது நமக்கு சுமாரா தெரியும். ஆனா அங்க கிடைக்கிறது, அதை நினைச்சு பார்த்தா பெரும் வெகுமதியா இருக்கும். அதுக்கு நாம என்ன செய்ய வேணும் அப்படிங்கும்போது, ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கூப்பிடறான்ல. ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கூப்பிட்டு, ஒட்டுமொத்த வேதத்துடையவர்களையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு இல்லா திக்ருல் ஆலமீன், இந்த இந்த குரான் இந்த குரான் இருக்க, இந்த குரான் அகில உலக மக்களுக்கு ஒரு நல்ல செய்திங்கிறான். அப்ப நல்ல செய்தி என்னன்னா, அந்த செய்தி தான் ஒரு அருள், ஒரே ஒரு அருள், அழகான மதிப்பிட முடியாத ஒரு அருள் இருக்குது அப்படிங்கிறான். ரஹமத்துல் ஆலமீன், அகில உலக மக்களுக்கும் ஒரு அருள் ரஹமத்து. அந்த ரஹமத்து என்ன? அகில உலக ரஹமத்துங்கும் போது எப்படி கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படி ஒரு ரஹமத்து நம்ம கண்ணால பார்க்கிறோம். நம்ம காலத்துல, நம்முடைய மூதாதையர்களான காலத்துல பார்த்தாங்க அந்த ரஹமத்து. பிறகு அதை விட ஒரு பெரிய ரஹமத்தை மறுமையில பார்ப்பாங்க, அல்லாஹ்வுடைய கிஃப்ட். அப்ப இந்த பார்வையுள்ள ரஹமத்தையும், இந்த ரஹமத்தை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ரஹமத்துக்கு உரியவர்கள் அல்லாஹ். 47வது அத்தியாயம் குரான்ல, இந்த குரான் இந்த மாசம் தான் இறக்கப்பட்டது. அதை அப்படியே பார்த்துட்டு போவோம். இப்போ ரஹமத்தை மட்டும் பார்ப்போம். இந்த ரஹமத்து ஒரே ஒரு ரஹமத்து என்னன்னா, குறிப்பிட்ட ரஹமத்து இல்ல, குறிப்பிட முடியாத, சொல்ல முடியாத அவ்வளவு ஒரு ரஹமத்து, ரஹமத்துல் ஆலமீன் அப்படிங்கிற அந்த ரஹமத்து நமக்கு கிடைக்குது. அது 47வது அத்தியாயம். அல்லாஹ்வுடைய இந்த வேத புக்கு, இந்த கித்தாபுல அல்லாஹ் நமக்கு கேரண்டியா சொல்றதுதான் இந்த ரஹமத்து. நமக்கு ஒரு ஆளு ஒரு கிஃப்ட் கொடுக்கறான்னு கண்ணால பார்க்கிறோம். ஆனா இது இந்த குரான்ல இந்த எழுத்து மூலியமா பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வாக்கு எழுதப்பட்டது, இந்த எழுத்து மூலியமா நம்ம பார்க்கிறோம். இதை உணரக்கூடிய தன்மையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அதுல சொல்றது பாருங்க, 47வது அத்தியாயத்துல முஹம்மது, இந்த முஹம்மது என்ற பேரு கொண்ட அத்தியாயம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசினாக்கா, முகமது நபிக்கு முன்பு உள்ள ஈசா நபியை பத்தி பேசினா, ஈசா நபியுடைய பேர் 25 இடத்துல இருக்குது. 25 இடத்துல இருக்குது. அப்ப 25 இடத்துலயும் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை தான் காட்டுவான். ஈசா நபி மூலியமா அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு சாட்சியங்கள் அல்லாஹ் வீசிக்கொண்டே இருப்பான். இதை கொண்டு நம்புமா. ஆனா இந்த முகமது நபியை சொல்லும் போது, இந்த முகமது நபியை நமக்கு காட்டும் போது, இவர்தான் இந்த முகமது, இவர்தான் என்னுடைய இறை தூதர் காட்டினது எப்பன்னா, இந்த ரமலானுடைய மாத்திரை தான். இந்த ரமலானுடைய சஹர் ரமலான், இந்த ரமலானுடைய மாத்திரை தான் முகமது நபிக்கு அறிமுகப்படுத்தப்படுறாரு. எப்படி? நபியாக, அல்லாஹ்வுடைய தூதராக. அப்ப ரஹமத்துல் ஆலமீன், அந்த அந்த ஆலமீன் அல்லாஹ் ஒரு ரஹமத்தை, அகில உலகத்துக்கு ஒரு ரஹமத்தை காட்டுறான். இதாம்பா என்னுடைய ரஹமத்து, பார்த்துங்க. இப்ப நம்ம பார்க்க முடியாது. நமக்கு முன்னோர்கள் 1400 வருடத்துக்கு முன்பு இந்த குரான், இந்த செய்திகள் இறக்கப்படும் போது, அந்த தூதர் முகமது நபியை அல்லாஹ் தூதராக ஏற்படுத்தி, அந்த மக்கள் முன்னிடையே அறிமுகப்படுத்தி, இவர் தான் என்னுடைய தூதர். அதேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 18வது அத்தியாயம் குகையில அந்த கடைசி வார்த்தை முடியும் போது என்ன சொல்றாங்க? நான் உங்களைப் போல ஒரு மனிதன் தான். நான் உங்களைப் போல ஒரு மனிதன் தான். எனக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, வஹி செய்தி.
இறைவனுடைய தொடர்பு எனக்கு இருக்குது, இறைவனுடைய வகை செய்தி இருக்குது. அந்த வகையத்தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த செய்தி இறை செய்தியை தான் நான் கிட்ட வாங்கி படிச்சு உங்களுக்கு சொல்றேன். இதுதான் அப்படின்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இது ரொம்ப லேசா சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான்? இது ஒரு ரஹ்மத்துங்கிறான். அப்ப இந்த நோம்பு நாள்ல நமக்கு 2 அறிமுகம் வருது. ஒண்ணு அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம். இந்த மாதத்துல தான் கொடுக்கப்பட்டது. அது எப்ப அப்புறம் பார்ப்போம். அப்ப இந்த மாதத்துல கொடுக்கப்பட்ட வேதம் என்னன்னா அல் குர்ஆன், தி ஃபைனல் டெஸ்டமெண்ட். அப்ப இந்த டெஸ்டமெண்ட், இந்த வேதம் வந்து இந்த மாதத்துல கொடுக்கப்பட்டது. இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காக வந்தாங்கன்னா, அகில உலக மக்களுக்காக இந்த செய்தியோட இந்த செய்தியை கொண்டு வராங்க. ரப்புல் ஆலமீன், அகில உலகத்தினோட இரட்சகன், ரஹ்மத்துல் ஆலமீன். இந்த ரஹமத்தை வந்து அகில உலகத்துக்கு காட்டுறான். ஒண்ணு குர்ஆன் மூலியமா, ஒண்ணு அல்லாஹ்வுடைய தூதர் மூலியமா. இப்ப 2யும் காட்டுறான். 2 ரஹமத்து. ஒண்ணு அல் குர்ஆன், அந்த குர்ஆனை ஓதி காட்டிய அல்லாஹ்வுடைய தூதர். அந்த குர்ஆனை கற்று ஓதி அதனுடைய தெளிவுரை சொன்ன அல்-உம்முல் பயான். அந்த தெளிவுரை சொன்ன முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னா ஒரு ரஹமத்துடா அப்படிங்கிறான். நமக்கு பெரிய ரஹமத்து. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கொடை பாருங்க. இந்த இந்த மாசத்துல இதுதான் அருள். அப்போ 1ஆம் நம்பர் அருள். இத சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 47வது அத்தியாயத்துல 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் படிக்கணும். 1வது வசனம் 2வது வசனம்னா அவர் சொன்னார், இவர் சொன்னார்லாம் இல்ல. அல்லாஹ் என்ன சொன்னான் அந்த ரஹமத்தை பத்தி? அல்லாஹ் என்ன கேரண்டி கொடுக்குறான்? இதான் ரஹமத்து. நமக்கு ரஹமத்தை காட்டிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிட்டான். இந்த குர்ஆனை காட்டிட்டான். ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன ரஹமத்து? அப்ப ரஹமத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்ஆன் ரஹமத்து. இன்னைக்கு என்ன ரஹமத்து? இப்ப நம்ம கேட்போம்ல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன செய்தி ரஹமத்து, பெருங்கொண்ட செய்தி அப்படிங்குது தெரிய வருது. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அந்த அத்தியாயம் முஹம்மது என்ற அத்தியாயத்துல 2வது வசனத்தை பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான் பாருங்க. எவ்வளவு பேர் கேரண்டி சொல்றானாக்கா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ. இந்த ஈமான்னா ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசூலிஹி வ குத்துபிஹி வ ருசூலிஹி. கித்தாபுகளையும், நிறைய கித்தாபுகளையும், ஒரு ருசூலிஹி நபிமார்களையும் யார் ஈமான் கொண்டார்களோ, அதே மாதிரி யௌமுல் ஆகிர், இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் யார் நம்புகிறார்களோ, அந்த நம்பிக்கையை சொல்லுது இந்த குர்ஆன் சொல்லுது. அப்படி செஞ்சவங்க தான் ஈமான் கொண்டவர்கள். அந்த ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்லுது, யா அய்யுஹல்லதீன வல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ, அமில சாலிஹன், அதுல சாலிகான செயல். சாலிகான செயல் என்ன? 33, 35 வரை பார்க்கணும். அந்த 33வது அத்தியாயம் 35வது வசனத்துல சொல்ற சாலிகான செயல். அதான் குறிப்பிட்ட கோடிட்டு காட்டப்பட்ட சாலிகான செயல். அந்த சாலிகான செயலை செய்து ஆமனு ஈமான் கொண்டு பிமா உன்சில அலா முஹம்மதின், இந்த முஹம்மதின் மீது கொடுக்கப்பட்ட இந்த வேதம். இதான் பாருங்க, நம்ம இப்ப நம்புறதுக்கு அல்லாஹ் சொல்றான், நீ நம்பு அப்படிங்கிறான். எப்படி சொல்றான்? ஆமனு, நீ நம்பு, பிமா உன்சில அலா முஹம்மதின், அலா முஹம்மது, இந்த முஹம்மதுக்கு இது இறக்கப்பட்டது என்பதை, இது கொடுக்கப்பட்டது என்பதை, இது சொல்லப்பட்டது என்பதை யார் நம்புகிறார்களோ, வகுவல் ஹக்கு, இது சத்தியம்தான், இது உண்மைதான், நேரடியா பார்த்தது மாதிரி நம்மள எல்லாம் நம்ப சொல்றான். ஏன்னா இந்த குர்ஆன் இறக்கும் போது முஹம்மது நபி உயிரோட இருக்காங்க. அப்ப முஹம்மது நபிக்கு கொடுக்கும் போது இந்த மக்களும் பாக்குறாங்க, அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த முஹம்மதுக்கு மூத்தாயிட்டாங்க, முஹம்மது நபி மூத்தாயிட்டாங்க. இப்ப நமக்கு என்ன சொல்றான்? ஆமனு, நம்பிக்கை கொள்ளுங்கள், பிமா உன்சில அலா முஹம்மது, இந்த முஹம்மதின் மீது இறக்கப்பட்டது ஹக்கு, உண்மை, வஹுல் ஹக்கின் சத்தியம் என்று யார் நம்புகிறார்களோ, மின் ரப்பியும், தன் இரட்சகனிடம் இருந்து வந்தது என்று யார் நம்புகிறார்களோ, கஃபர, அவர்கள் செயலை வந்து வீணாக்கிடுவேன், இதை பரிசுத்தப்படுத்திடுவேன். அன்ஹும், அவர்களை விட்டு போக்கிவிடன், செய்யாத்தியும், அவருடைய செயல்களை. செயல்னா கெட்ட செயல். அப்ப நல்ல செயல், நல்ல செயலை வச்சுக்குவான், கெட்ட செயலை போக்கிடுவேன். அஸ்லஹு, சீர்படுத்துவேன், பாலகும், அவர்கள் காரியத்தை. இப்ப அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் யார் நம்புகிறார்களோ, அப்ப இந்த குர்ஆன் வந்து இந்த மாசத்துல இறக்கப்பட்டதுக்கு எவிடன்ஸ் குர்ஆன்.
குரான் தான் எவிடன்ஸ். அப்ப இந்த குரான் இறக்கப்பட்ட எவிடன்ஸ் முகமது நபி சுல்லாசம். அப்ப இந்த எவிடன்ஸுக்கு உத்தரவாதம் என்ன சொல்றா, இந்த குரான் இந்த முகமது நபிக்குத்தான் நான் கொடுத்தேன் என்பதை யார் ஒருவர் நம்புகிறார்களோ, யார் ஒருவர் ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் செயல்னா நம்ம முன் செய்த பாவங்கள், வேற எந்த செயலா இருந்தாலும் அந்த செயலை போக்கி விடுவேன், அதை நல்ல செயலா மாத்திடுவேன். அவனை நல்லவனாக்குவேன், அவனை விட்டு அவனை கெட்டதெல்லாம் நீக்கிடுவேன். இது ரஹமத் இல்லையா? சொல்லுங்க. ஒரு சட்டை போட்டிக்கும், இந்த சட்டையை வாஷிங் மிஷின்ல போடுறோம், அது அழுக்காகுது, அழுக்கு சுத்தமாகுது. அது மாதிரி எல்லாம் சொல்றான், என்னுடைய வேதத்தையும் என்னுடைய தூதரையும் யார் நம்பி முகமதுக்கு தான் இறக்கப்பட்டு கன்ஃபார்மா நம்புறாங்களோ, இந்த நம்பிக்கை எப்படின்னா அல்லாஹ் சொல்ல வார்த்தையை நம்புறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லும் போது இந்த குரானையும் சொல்லி காட்டுறான், அந்த குரானையும் காட்டுறான். அப்ப இந்த முகமது நபியும் காட்டுறான், இவர்தான் அந்த முகமது. ஆமினா அப்துல்லாக்கு பிறந்த மகனார், இந்த மகனார் தான் நான் தேர்ந்தெடுத்தேன், இவங்களை உங்களுக்கு அடையாளம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்தி அதை உண்மைப்படுத்தி, அந்த உண்மையை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய செயல்களை நான் சீராக்குவேன். நமக்கு அவ்வளவு ரஹமத்து கொடுக்குறேங்கிறான். அப்ப இந்த நோன்பு நாள்ல இறக்கப்பட்ட இந்த வேதம், இந்த திருமறை குரான், இதே திருமறை குரான்ல தான் அல்லாஹ் சொல்றான், மூசாவுக்கும் 40 நாள் நோன்பு இருந்து அவங்களுக்கு ஒரு ஏடு கொடுத்த பாருங்க, அந்த ஏடும் இந்த மாசம் தான் கொடுத்தான். அப்ப நோன்பு மாசம் எவ்வளவு முக்கியம். ஒவ்வொரு இறை தூதருக்கும் வேதம் கொடுக்கப்பட்ட மாசம். அப்ப இந்த வேதம் கொடுக்கப்பட்ட மாசத்துல இந்த குரான் இந்த முகமது நபிக்கு, உங்கள் முன்னுள்ள இந்த முகமது நபிக்கு நான் கொடுத்தேன் என்பதை நீங்க நம்புறீங்க, பின்னால உள்ளவங்களும் நம்புறாங்க, இதற்கு பிறகு உள்ளவங்களும் நம்புறாங்க. அதே சமயத்துல முகமது நபி சுத்தி உள்ளவங்க, அவங்க ஈசா நபியை நம்பிக்கை கொண்டவர்களா இருப்பாங்க, ஈசா நபி நம்பிக்கை கொள்ளாதவர்களா இருப்பாங்க, அந்த மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களை அல்ல அழைச்சு சொல்ற, இந்த முகமது, இந்த நபியை பின்பற்றுங்கள், இந்த நபிக்கு நான் வகையை அனுப்பி கொண்டிருக்கிறேன், இந்த குரானை இறக்கி கொண்டிருக்கிறேன், இதை யாரெல்லாம் நம்புகிறீர்களோ உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய செயல் அனைத்தையும் நான் நீக்கிவிட்டு அதை கிளீன் பண்ணி பரிசுத்தமாக்குவேன், உங்களை சுத்தப்படுத்துவேன், உங்களை காரியத்தை சுத்தப்படுத்துவேங்கிறான். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க, நம்பிக்கை கொண்டாட. அப்ப நம்பிக்கைக்கு எல்லாம் ஒரு கேரண்டி கொடுக்கலாம். அந்த கேரண்டி இந்த மாசத்துல இந்த நாள்ல நமக்கு கிடைக்குது. அப்ப குரான் எப்ப இறக்கப்பட்டது? 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்டதுங்கிறாங்க. ரைட். அப்ப அந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த முகமது நபிக்கு தான் கொடுக்கப்பட்டது. நம்ம நம்பணும்க்கா, நம்முடைய செயல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சீர்படுத்துவேன், சீராக்குவேன், உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பேங்கிறான். இதை விட ரஹமத் நமக்கு என்னங்க வேணும்? இதை யாரெல்லாம் மறுக்கிறார்களோ, சொல்லுவான் அடுத்த வருஷம், இதை யாரெல்லாம் மறுக்கிறார்களோ, இந்த முகமதை மறுக்கிறார்களோ, இந்த முகமதுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை மறுக்கிறார்களோ அவர்கள் நட்டவாளிகள் என்று எல்லாம் சொல்லுவான். அப்ப நட்டவாளிகள் அதிர்ஷ்டவாளிகள். அப்ப அதிர்ஷ்டத்தை பெறணும்னா இதை படிச்சுப்பாரு, இதை படிச்சு பார்த்து ஏத்துக்காது உன் விருப்பம், ஆனா படிச்சு பார்த்து செய்யு அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுறோம். அந்த உரிமைக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம், அந்த உத்தரவாதத்துக்கு ஒரு சாட்சி கித்தாப கொடுக்கலாம், அந்த சாட்சிக்கு இன்னொரு சாட்சி முகமது நபி கொடுக்கலாம், அந்த சாட்சிக்கு இன்னொரு சாட்சி முஸ்லிம்கள், ஏற்றுக்கொண்டுள்ள முஸ்லிம்களா அந்த முஸ்லிம்களுக்கா சொல்லுங்க, இந்த நபி எங்களோட நபி, இவர்தான் எங்களோட நபி என்று யார் சாட்சியம் சொல்கிறார்களோ அந்த சாட்சியத்தை ஒருபோதும் நான் வீணாக்க மாட்டேங்கிறான். அப்ப அந்த சாட்சியம் பண்ண அந்த மக்கள் என்ன கேட்கிறாங்க? இறைவா, நீ சொன்னதை நான் ஏற்றுக்கொண்டேன், இந்த கித்தாபை ஏற்றுக்கொண்டேன், இந்த கித்தாபு மூலியமா காட்டப்பட்ட அந்த முகமது ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய பாவத்தை போக்குவையாக அந்த நபியோட சேர்த்து, அந்த நல்ல மக்களோட சேர்த்து என்னையும் சாட்சியாளர்கள் ஒருவராக ஏற்று எழுதி கொள்வாயாக, ரெக்கார்ட் என்னையும் சேர்த்துக்க அப்படின்னு இந்த மனுஷன் கேட்பான். அதை நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேங்கிறான்ல. அப்பேற்பட்ட பாக்கியம், இந்த ரஹமத்து தான் முதல் ரஹமத்து. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ரஹமத்தை நாம அடுத்தடுத்த நாளா பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.